ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய அன்பு நிறைந்த பிள்ளைகளே, அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு நிறைந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இது நாம் ஆசிரியர் கேட்ட நற்செய்தி பகுதி பலமுறை நாம் தியானிக்கக்கூடிய ஒரு பகுதி தான். ஆனாலும் மீண்டும் ஒரு முறை நாம் இந்த பகுதியை தியானிக்கிற போது இறைவன் நமக்கு வெளிப்படுத்துகிற செய்தி என்ன என்பதனை சிந்திக்க அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, நாம் வாழுகிற இந்த உலகம் மிகவும் பரபரப்பான ஒரு உலகம். ரொம்ப ஸ்பீடா ஓடிக்கிட்டே இருக்கு. காலையில விடிவதும் தெரிவதில்லை, முடிவதும் தெரிவதில்லை. வேலை செய்கிறவர்களுக்கு பரபரப்பாக இருக்கிறது, வேலை செய்யாதவர்களுக்கு பரபரப்பாக இருக்கிறது. எல்லாருமே பரபரப்பாக இருக்கிறார்கள். காலையில் எழுந்துச்சு வேலைக்கு போகணும், 100 நாள் வேலைக்கு போகணும், தோட்டத்துக்கு போகணும், ஆஃபீஸுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சு போகக்கூடியவங்களுக்கும் பரபரப்பாகத்தான் இருக்கிறது. காலையில் லேட்டாக இருந்துச்சு, லேட்டாக கிளம்பி லேட்டாக உட்கார்ந்து செல்போன் பார்த்து லேட்டாக சாப்பிட்டு எல்லாமே லேட்டாக செய்கிறவங்களுக்கும் பரபரப்பாக தான் இருக்கும். யாரையாவது பார்த்து என்னடா செஞ்சுட்டு இருக்க, என்னடா ஒரு ஃபோன் கூட பண்ண முடியலையா, நான் ரொம்ப பிஸி. எல்லாருமே சொல்லக்கூடிய வாழ்க்கை என்ன, நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன். என்ன பெரிய பிஸி? சில நேரங்களில் சில வண்டியில் போகும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கே பயமாக இருக்கும். தெருவில் யாரை அடிச்சு போட்டு போகிறாங்களோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஸ்பீடாக போவாங்க. ரொம்ப ஸ்பீடாக போய் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் வீட்டுக்கு வந்து நிற்க போகிறாங்க. அவ்வளோதான், பெரிய வேலையெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப ஸ்பீடாக போய் வீட்டு பக்கத்தில் நிற்க போகிறாங்க. அதுக்கு கொஞ்சம் மெதுவாக தான் போனாங்க, உசுராது கையில் இருக்குங்களா, அது கூட வேண்டாம்னு நினச்சிட்டு ரொம்ப பரபரப்பாக இருக்கிற மக்களை, மனிதர்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உலகம் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் தொலைக்காட்சிகள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த நாள் முக்கிய செய்திகள் அப்படி போடும் போதே ரொம்ப பரபரப்பாக ஆரம்பிக்கிறது. மண்டல செய்திகள் என்று போடுகிற போது பரபரப்பாக இருக்கிறது. உங்களுக்கு இந்த வாரத்திற்கான படங்கள் அப்படின்னு காட்சி காட்டும் போதும் பரபரப்பாகத்தான் இருக்கிறது. தொலைக்காட்சி மட்டுமல்ல, நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு பயணமும் மிகவும் பரபரப்பாக இருக்கிறது. இது நற்செய்தி வாசகத்திலே 2 சகோதரிகள் இயேசுவை வரவேற்கிறார்கள். அதில் ஒருத்தி ரொம்ப பரபரப்பாக இருக்கிறாள். மார்த்தா பரபரப்பாக இருந்தாள். இயேசுவை கவனிப்பதிலே, இயேசுவுக்காக உணவு தயாரிப்பதிலே அவள் மிகவும் பரபரப்பாக இருந்தாள் என்று நற்செய்தி சொல்கிறார். இது நல்லதா கெட்டதா? சாப்பாடு தயார் பண்ணி சாப்பிட்றது நல்லதா கெட்டதா? பிள்ளைகள்லாம் பரபரப்பாக இதையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, என்னைய பார்க்க மாட்டேங்கிறீங்க. நல்லதா கெட்டதா? நல்லதானே? சாப்பாடு கண்டு சாப்பிட்றது நல்லது தானே? சூப்பரு. இங்க இருந்த பதில் பத்தியடா, உங்களுக்கு என்னையா தெரியும், சாப்பாட்டுடைய அருமை எங்களுக்கு தான் ஏன் தெரியும் அப்படின்னா இல்லையா? பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க, நல்லது நல்லதானடா சத்தமாக சொல்லிடுறாங்க. பின்னாடி கேட்க நல்லதா இல்லையா? என்ன சவுண்ட் உள்ள விடுது? அப்படித்தான் சாப்பிட்றது மிகவும் பரபரப்பாக இருப்பது என்பது மிகவும் நல்லது. அன்பார்ந்தவர்களே, பரபரப்பாக மார்த்தாள் இருந்தாள். ஆனால் ஆண்டவர் அமைதியாக இருந்த மரியாளை பார்த்து, மரியாளுடைய செயலை பார்த்து சொல்கிறார், மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்கிறார். அப்ப பரபரப்பாக இயேசுவுக்காக உணவு தயாரித்த மார்த்தாளுடைய செயல் தவறானதா அப்படி ஒரு பெரிய கேள்வி நமக்கு முன்பாக வைக்கப்படுகிறது. உங்க வீட்டுக்கு சாமியார் வந்திருக்கிறாரு,
பச்சை தண்ணி கொடுப்போம்னு நினைக்கிறவங்க உண்டு, கொஞ்சம் சூடாக காஃபி போட்டு கொடுப்போம்னு நினைக்கிறவங்க உண்டு, ஒரு சிலர் சோத்தையாவது போட்டுருவோம்ப்பா அப்படின்னு நினைக்கிறவங்க உண்டு. அன்னைக்கு ஒரு அன்னியம் வந்துருது அன்னியம் இருப்பானே, சாப்பாடு சாமியாருக்கு மட்டும்தான் நினைச்சா அந்த அன்னியத்தில் கூட எல்லாத்துக்கும் சாப்பாடு கொண்டாடிட்டாங்க. ரொம்ப சிறப்பான தயாரி, ரொம்ப பரபரப்பாக அவர்கள் எல்லோரும் இருந்தார்கள். அந்த வீட்டில் எல்லாருமே பங்கெடுத்து கொண்டாங்க, அந்த வீட்டம்மாவை தவிர. ஏன்னா அவங்க ரொம்ப பரபரப்பாக சாப்பாடு தயார்பாடுகளே இருந்தாங்க. இப்போ இந்த உணவு தயாரிக்கிற இந்த பரபரப்பை ஆண்டவர் மிக குறைவாக சொல்வதனுடைய காரணம் என்ன? அல்லது ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து கேட்கிற மரியாளுடைய பங்கை சிறந்த பங்கு என்று சொல்வதற்கான காரணம் என்ன என்று நாம் சிந்தித்து பார்க்கிற போது, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறைவன் நமக்கு ஒரு செய்தியை இதிலே வெளிப்படுத்துகிறார். எங்க ஊர்ல முதல்ல ஒரு ஆடு கண்ணாடி போட்டார். இப்போ வீட்டுக்கு ஒரு ஆடு கண்ணாடி போட்டிருக்காங்க, அல்லது தெருவுக்கு ஒரு 4-5 பேர் கண்ணாடி போட்டுக்கிறாங்க, அது வேற விஷயம். ஆனா அந்த காலத்துல முதல்ல கண்ணாடி போட்டதுனால எங்க ஊருக்கு அவருக்கு பேர் என்ன தெரியுமா? கண்ணாடிக்காரர். சரியா? ஓட்டு வீடுன்னா அதுக்கு பேர் என்னது? ஓட்டுக்காரர் வீடுப்பாங்க. கார வீட்டுக்காரர்னு சொல்லுவாங்க, கூரை வீட்டுக்காரர்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் சொன்னது வழக்கமா இருக்கிறத பார்க்கணும். ஆனா எங்க ஊர்ல முதல்ல கண்ணாடி போட்டவருக்கு பேரு கண்ணாடிக்காரர். அவரு கொஞ்சம் வயசான மனுஷன். முதல்ல கண்ணு செக்கப் பண்ணி கண்ணாடி போட்டவர் அவர் தான். ஒரு நாள் அவர் எங்க கிணத்துல குளிக்க வந்திருந்தாரு. நல்லா குளிச்சு முடிச்சுட்டு ஆள் ஜம்முன்னு கிளம்பி போயிட்டார். வீட்டில் போய் ஒரே சத்தக்காடு, என் கண்ணாடியை காணும் எங்கே வச்சேன்னு தெரியல, எங்கே வச்சேன்னு தெரியல. எங்கள் கணக்கு ஏற வந்துட்டார். அங்கே வந்து கண்ணாடி தேடுறார், கண்ணாடியை காணும். ஒவ்வொரு இடமா போறார். கடைசியாக ஒரு கடைக்கு போய் அந்த கடையில் செல்லம்மா அப்படின்னு ஒரு பாட்டி உட்காந்து, செல்லம்மா இப்படி என் கண்ணாடி எங்கே வச்சோம்னே தெரியலையே, நான் தொலைச்சிட்டேனே அப்படின்னு சொல்லி அந்த அம்மாட்ட குறைஞ்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த அம்மா சொல்லிட்டு, உன் முகத்தில் கிடக்குது என்னதுன்னு கேட்டாங்க. உன் முகத்தில் கிடக்கிறது என்னதுன்னு கேட்டாங்க. இப்போ ஏன் இவருக்கு கண்ணாடி முகத்தில் போடுறது தெரியல? ஒரே பரபரப்பு. யோசித்து பாருங்களேன். நீங்க பரபரப்பா இருந்தீங்கன்னு சொன்னா அறுவாடை எங்க வச்சோம், கம்பை எங்க வச்சோம், ஆட்டை எங்க வச்சோம்னு தெரியாது. நம்ம ஊர்ல சொல்லுவாங்களா, இடையும் ஆட்டை தோல்ல விட்டு ஆட்டை எங்கன்னு தேடி கிடைஞ்சான்னு சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? அதை மாதிரி பரபரப்பாக இருந்தோம் என்று சொன்னால் நாம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பரபரப்பாக இருக்கிறவர்கள் பல நேரங்களில் தங்களை மறந்து விடுகிறார்கள். வீட்டில் ஒரு இடத்துல காசை வச்சிருப்போம், சரியா, பத்திரமா வச்சுருப்போம், கண்டுபிடிக்க மாட்டோம். சாமியார் வீட்டுக்கு வந்திருப்பார், குடும்பட்டை எடுக்கணும்பாங்க. அப்பதான் தேடி கண்டுபிடிச்சு குடும்பட்டை எங்க வச்சோம்னே தெரியலையா, ரேஷன் கார்டுக்காரர் வச்சு நிற்போம். ஏமா இந்த ரேஷன் கார்டு நான் அரிசி சீனிலாம் கொடுக்கறது இல்லை, நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. அப்போ என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, பரபரப்பாக இருந்தோம் என்று சொன்னால் நாம் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறதே பல நேரங்களில் நமக்கு தெரியாமல் போய்விடுகிறார். இப்போ பரபரப்புல நிறைய நேரங்களில் ரொம்ப பத்திரமா இருக்கணும்னு சில பொருட்களை வச்சிருப்போம். ரேஷன் கார்டு, குடும்ப அட்டை எல்லாம் எங்க இருக்கும்? பைபிளில் தான் இருக்கும். ஏன்னா பைபிளத்தை நம்ம தொடமாட்டோம், அதை பத்திரமா வச்சிருப்போம். இப்போ பரபரப்பாக இருக்க வேண்டிய நேரங்களில் பல நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம் என்பதை மறந்து விடுகிறார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மாத்தா இப்படி ஒரு பரபரப்புக்குள்ளாக இருந்ததுனால ஆண்டவர் நீ பரபரப்பாக இருக்கிறாய், தேவையானது வந்து அதை நீ மறந்து விடுகிறாய் என்று சொல்கிறார். நண்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்வின் அனுபவங்களிலே பார்க்க முடிகிறது. கலங்கிய குட்டையில் நீங்கள் மீன் பிடிக்க முடியுமா? கலைக்கு விட்டா தானே மீனை பிடிக்க முடியும்னு சொல்லுவாங்க. கலங்கிய குட்டையில் ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? தெரியறதில்லை. பரபரப்பாக இருக்கிறது என்பது கலங்கிய குட்டை போல உங்களுக்கு எதுவும் தெளிவாக தெரிவதில்லை. ஆனால் தெளிந்த நீரோடையில் என்ன கிடக்கும், எப்படி இருக்கும்? கண்ணாடி போல தெரிகிறதுன்னு சொல்லுவோம். அவ்வளவு தெளிவாக தெரியும். அப்போ நமக்கு தேவையான ஒரு உள்ளம் என்னவென்று சொன்னால் கொஞ்சம் அமைதியா இருக்கிற உள்ளம், அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு உள்ளம். அமைதியாக இருக்கக்கூடிய உள்ளத்தில் ஒரு மனிதர் தான் என்ன யோசிக்கிறோம், தான் என்ன செய்கிறோம், தான் எங்கே போகிறோம் என்பதெல்லாம் அவருக்கு தெரிகிறது. அதனாலதான் நம்ம கோயில்ல பின்னாடி இருக்கக்கூடிய பழைய கோயிலை புதுப்பிச்சு அங்கேயும் கொண்டு போய் அந்தோணியாரை உட்கார வைக்காம கருணை ஆண்டவரை வச்சிருக்கிறோம். எதுக்காக? கொஞ்சம் அமைதியா இருக்க,
வீடெல்லாம் பரபரப்பா இருக்கீங்க, ஊரெல்லாம் பரபரப்பா இருக்கிறீங்க, காட்டுக்கு போனாலும் பரபரப்பா இருக்கிறீங்க, எங்க போனாலும் பரபரப்பா இருக்கக்கூடிய உங்க வாழ்க்கையில கொஞ்ச நேரம் அமைதியா ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்ந்தா உங்களுக்கு எல்லாம் தெளிவாக கிடைக்கும் என்கிற ஒரு எண்ணத்தில் தான் வாழ்வில் நீங்கள் செல்லக்கூடிய பயணம் என்ன, நான் இதுவரை கடந்து வந்திருக்கக்கூடிய பாதை என்ன, நான் என்ன செய்தால் சரியாக இருக்கும், இதையெல்லாம் யார் கற்றுத்தர முடியும்? என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அமைதியாக இருக்கிற மனம் இதை கற்றுக்கொள்ளும். மாத்தா உணவு தயாரிப்பது தவறில்லை, ஆனால் பரபரப்பாக இருக்கிற போது எது முக்கியமானது என்பதை நாம் மறந்து விடுகிறோம். விவிலியத்தில் மிக அழகான ஒரு பகுதியை நான் இன்றைக்கு மேற்கோளாக எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, தொடக்க நூல் 13வது அதிகாரத்தை நாம் வாசிக்கிற போது அந்த அதிகாரத்தினுடைய தொடர்ந்த பகுதிகளிலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 19வது அதிகாரத்திலே மிக தெளிவாக சோதோம் கொமோரா என்கிற 2 நகர்களுடைய அழிவை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். இந்த 2 நகரும் எப்படி அழிக்கப்படுகிறது? கந்தக நெருப்பு வானத்திலிருந்து பூமியில் விழுந்தது. இந்த சோதோம் கொமோராவை அழிப்பதற்கு முன்பாக ஆபிரகாமினுடைய சகோதரனான லோத்தை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ உன்னுடைய மனைவி பிள்ளைகளை எல்லாம் கூட்டிக்கிட்டு ஓடி தப்பிச்சுக்கோ அப்படின்னு சொல்றார். அப்படி தப்பிச்சுக்கோ அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? தொடக்க நூல் 19வது அதிகாரம் 17வது வசனத்திலே நாம் வாசிக்க கேட்கிறோம். வாசிக்க பார்ப்போம். வெளியே அழைத்து வந்தவுடன் அந்த மனிதர்கள் அவரை நோக்கி, நீ உயிர் தப்புமாறு ஓடிப்போ, திரும்பி பார்க்காதே. அவ்வளவுதான் பாயிண்ட். என்னன்னா, திரும்பி பார்க்காத. ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்து நீ திரும்பி பார்க்காம போயிடு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னும் நடக்கிறது, அந்த திரும்பி பார்க்காம ஓடிப்போன்னு சொன்ன உடனே லோத்து சொல்றாரு, ஆண்டவரை நான் எவ்வளவு தூரம் தான் ஓடி போவேன், எவ்வளவு தூரம் என்னால் ஓடி போக முடியும்? ஒருவேளை நான் ஓடிக்கிட்டு போது செத்து போயிட்டா என்ன செய்யட்டும்? அதனால இந்த பக்கத்துல ஏதாவது ஒரு நகருக்குள்ள ஒளிஞ்சுக்கிறேன், ஒரு ஊருக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறேன், அந்த ஊரைத்தான் நீ ஒண்ணு செய்ய மாட்டீங்களா அப்படின்னு கேட்கிற போது, இந்த இடத்துல உனக்கு கருணை காட்டி இருக்கிறேன், நீ போ ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. இவ்வளவையும் கேட்டுட்டு லோத்தின் மனைவி என்ன செய்தாள்? ஆண்டவருடைய கட்டளையே மறந்துட்டான், பரபரப்பாயிட்டான். அங்க சோதோம் கொமோரா நகருக்கு என்ன நடக்குதோ அப்படின்னு திரும்பி பார்த்தா என்ன நடந்தது? விவிலியம் சொல்லுகிறது. 26வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது லோத்தின் மனைவி திரும்பி பார்த்தாள், உடனே உப்புத்தூணாக மாறி போனாள். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பரபரப்பாக இருக்கிறவர்கள் தங்களுக்கு ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த நேரிய பாதையை நோக்கி பயணிக்கணும் அப்படிங்கிறத மறந்து போகிற போது என்ன நடக்கும்? இந்த மாதிரியான ஒரு பின்னடைவை, வாழ்வினுடைய ஒரு சிக்கலை அவர்கள் சந்திப்பார்கள். ஆகவே நீங்கள் பரபரப்பாக இருக்கிறீர்கள், நீங்கள் நான் சொல்லுகிற கட்டளைகளை மீறி செயல்படுகிறீர்கள். அன்பார்ந்தவர்களே, சோதோம் கொமோரா நகரம் எப்படி இருந்ததாம் விவிலியம் சொல்லுகிறது. தொடக்க நூல் 13வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. தொடக்க நூல் 13வது அதிகாரம் 10வது வசனம். கண்டார். சோகார் வரை அப்பகுதி ஆண்டவரது தோட்டம் போலவும் எகிப்து நாட்டை போலவும் இருந்தது. சோதோம் கொமோரா எப்படி இருந்துச்சா? ஆண்டவரின் தோட்டம் போலவும் எகிப்து நாட்டினுடைய வளமை செழுமை போலவும் இருந்தது என்று விவிலியம் சொல்லுகிறது. அப்போ ஆண்டவருடைய தோட்டம் எப்படி இருந்துச்சு? தொடக்க நூல் 2வது அதிகாரத்திலே வாசிக்க கேட்கிறோம். 8வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்கிறோம். அந்த பகுதியிலே ஆண்டவர் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறார், ஆண்டவராகிய கடவுள் கிழக்கே இருந்த ஏதேனில் ஒரு தோட்டம் அமைத்து தாம் உருவாக்கிய மனிதனை அங்கே வைத்தார். அந்த தோட்டத்தில் என்னெல்லாம் இருந்ததுன்னா, ஆண்டவராகிய கடவுள் கண்ணுக்கு அழகானதும் உண்பதற்கு சுவையுமானதான எல்லா வகை மரங்களையும் தோட்டத்தின் நடுவில் வாழ்வின் மரத்தையும் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்தையும் மண்ணிலிருந்து வளரச் செய்தார். அது மட்டுமல்ல, அந்த தோட்டத்துல ஆறுகள் ஓடியது. எத்தனை ஆறுகள்? 6. 11வது வசனம் சொல்கிறது பீசோன் ஆறு. 12வது வசனம் சொல்கிறது அந்த ஆற்றினுடைய பகுதி. 13வது வசனம் கீகோன் ஆறு.
14வது வசனம் தீக்ரிஸ் ஆறு, யூப்ரட்டிஸ் ஆறு என்று சொல்லி 4 ஆறுகள் ஓடியதாம். இவ்வளவு வளமை நிறைந்த பகுதியை எதற்கு ஒப்பிடுகிறார்கள்? சோதோம் கொமோரா நகருக்கு ஒப்பிடுகிறார்கள். இந்த நகரை ஆண்டவர் அழிக்கிற போது அவை ஆண்டவருடைய வார்த்தைக்கு மீறி பரபரப்பாக இருந்ததால் என்ன நடந்தது? அவள் உப்பு சிலையாகி போனாள் என்று விவிலியம் சொல்கிறார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வாழ்வின் பல நேரங்களிலே நாம் பரபரப்பாக இருக்கிற போது நம்மையே மறந்து விடுகிறோம், ஆண்டவருடைய கட்டளைகளையும் மறந்து விடுகிறோம். நம்முடைய வாழ்வில் நாம் ஆழமாக யோசிக்கிறவர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால் அமைதியாக இருத்தல் என்பது மிக முக்கியமானது. ஆகவேதான் மார்த்தாவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், மரியா நல்லவங்கை தேர்ந்தெடுத்துக் கொண்டார். மரியாளுடைய அந்த அமைதி என்பது இறைவார்த்தையை கேட்பதற்கான அமைதி. நம்முடைய வாழ்வின் பரபரப்புகளுக்கு மத்தியிலே நாம் சிறிது நேரமாவது ஆண்டவருக்கு ஒதுக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். காலை எழுந்ததிலிருந்து ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் என்று சொன்னார், 24 மணி நேரமும் நாம் எந்த மாதிரியான பரபரப்பில் இருக்கிறோம்? ஒரே ஒரு நாள் ஒரு அரை மணி நேரம் நாம் ஆய்வுக்குள்ளாக நம்மையே உட்படுத்தி பார்ப்போம் என்று சொன்னால் நம்முடைய பரபரப்பு எங்கே இருக்கிறது? நம்முடைய அமைதி எங்கே இருக்கிறது? அமைதியான மனம் ஆண்டவரை காணும். பரபரப்பாக இருக்கக்கூடிய உள்ளம் இது உலகில் பரபரப்பாக இருக்குமே தவிர ஆண்டவரை காணாமல் தவிக்கிறார். ஆகவேதான் அமைதியில் ஆண்டவரை தேட வேண்டும் என்கிற அழைப்பு இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தின் வழியாக கொடுக்கப்படுகிறது. சிந்திப்போம், ஜெபிப்போம். ஆமென்.